மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மயானத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக இறந்தவரின் உடலை புதைப்பதற்காக ஏற்கனவே புதைக்கப்பட்ட நபரின் உடலை தோண்டி எடுத்து தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். மயானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நிலவரம், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். மதுரை மாவட்டம் இந்த வாடிப்பட்டி பேரூராட்சி பகுதியில மொத்தம் 18 வார்டு இருக்கிறது. இந்த 18 வார்டுல இருந்து போடிநாயக்கன்பட்டி உட்பட்ட 8 வார்டுகள் பகுதியில 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறாங்க. இந்த நிலையில போடிநாயக்கன்பட்டியில பொதுமக்களுக்காக இந்த மயானம் ஒன்று பொதுவாக இருக்கிறது. இதில் 8 வார்டுகளை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொதுவான மயானமாக இருக்கிறது. பொதுவாக இந்த பொது மயானம் கட்டப்பட்ட பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில தற்போது மக்கள் தொகை 2 மடங்காக அதிகரித்திருப்பதால் மயானத்துல போதிய இடவசதி இன்றி ஏற்கனவே இறந்தவர்கள் உடல் மேலே மற்றவர்கள் உடலை புதைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் 2க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பகுதியில் இருந்த போது அவர்கள் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்தில் குழி தோண்டும் போது அந்த பணியில் அங்கு பணியாளர்கள் குழி தோண்ட செய்தார்கள். அப்போது சில நாட்களுக்கு முன்பு இறந்த உடலை போதிய இடவசதி இல்லாமல் அந்த மயானத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் அஜாக்கிரதையாக அந்த உடலை தூக்கி மயான சுற்றுச்சுவருக்கு வெளியே வீசி இருக்கிறார்கள். அந்த பகுதி வழியாக சென்ற சிலர் துர்நாற்றம் வீசுவது கண்டு பார்த்தபோது 50% அழுகிய நிலை ஒரு பேதம் கிடப்பதை பார்த்து வாடிப்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.